ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிளட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போடலாம். அதாவது நம்ம ஜோங்கு கூட அவர் நோட் பண்ணிட்டு, என்னடா அவருக்கு கொடுத்த சிங்கிள் அவன் இருக்கேன், அது ஒன்றும் இல்லை சோல்ஜர்ஸ் படத்தில் பற்றி ஜொங்குக்கு இந்த மாதிரி அந்த பியூர் பிளட் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் சுகாவும் ஜொங்குக்குண்டேயும் இருந்த க்ளோசிங் மூமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு பிளாக் மேஜிக் மூலிமா அப்படியே அங்கே டெலிபிட்டி பண்ணி காட்டுறான். அப்படி எப்படி சொல்கிறது, இப்போ டிவியில் பாட்டு அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ அவன் போட்ட பிளாக் மேஜிக்கில் டேயும் ஜொங்குக்கும் அவ்வளோ க்ளோஸாக கிஸ் பண்ண மூமெண்ட்டும் ஜிமினாவும் சுகாவும் ஃப்ளிட்டியாக பேசினபடி அவங்கள கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டையும் இப்போ அப்படியே காட்டுறான். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பியூர் பிளட்டா, ஆனால் பிளட் ஒரே ஒரு பர்சன்ட்டுக்கு தானே பியூர் பிளட். பட் இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பிரதர்ஸ். ஆனால் ரெண்டு பேரோட பிளட்லேயுமே சமமாக பவர் மிக்ஸாக இருக்குது. ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாலும் மிஸ் தான். ரெண்டு பேரோட பிளட்டும் மொத்தமாக நமக்கு கிடைச்சாதான் அந்த பிளட்டோட பவர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்குங்கிற மாதிரி ஹாரி மொட்டை இன்ஃபர்மேஷனையும் ஜாக்ஸுக்கிட்ட சொல்லவும், ஜங்குக்கா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன், இதோட நீ எண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு கிளம்பி போய் அவங்க 4% நோட் பண்ணிட்டு அந்த ஜங்குக்கு நான் யாருங்கிறத காட்டுறேங்கிற மாதிரி நேராக கிங்கிக்கிட்டேயும் குயின்கிட்டேயும் வந்து இந்த மொத்த மொமெண்ட்டை சொல்கிறது கேட்டு கிங்கு குயினும் அவ்வளோ ஷாக். என்ன தன்னோட சன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹியூமன்ஸை போய் எப்படி லவ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஷாக் ஆனால் கிங்குக்கு வந்து லைட்டாக டவுட் ஆகுது. இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சுக்கு வேம்பயர் வேர்ல்டில் எத்தனையோ பர்சன்ஸ் நம்ம பாய்ஸஸ் கிட்ட வந்து மேரேஜ் டாப்பிக்கில் மேட்ஸு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எந்த வேம்பயர் கூடயும் நம்ம ஜொங்குக்கு சுகா ஆரம்பி ஜேகப்பு அட்டாச்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. தங்களோட மேடு இவங்க யாருமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அவங்கக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிட்ட பார்த்துட்டு நான் நினைக்கிறது மட்டும் உண்மையாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கிங்கி இந்த மாதிரி திங்க் பண்ணால் குயின் ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, எனக்கு டவுட் ஆகுது, இந்த பிளேஸில் எத்தனையோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்க சொல்ல யார் கூடயும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற பர்சன்ட் நம்மளோட சன்ஸ். பட் ரெண்டு பர்சன்ஸ் கிட்ட எப்படி இவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்க? ஒருவேளை அவங்களோட பிளட்டாக இருக்கும். பிளட்டாக இருந்தால் அவங்க நெக்கை கடிச்சு பிளட்டாக தான் எடுப்பானுவேன். இது டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க அவங்களோட மேடாக இருக்கக்கூடாது. சப்போஸ் அவங்க மட்டும் அவங்களோட மேடாக இருந்தாங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்போம். நம்மளையே நம்ம சன்ஸுக்கு எடுத்து நிற்பாங்க. அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி கிங்கு கத்துற அந்த செகண்டு தான் சீரியஸ்னஸ்ஸே குயினுக்கு புரியுது. என்ன சொல்கிறீங்க, மேடுங்கிறீங்களா? ஆமாம், எனக்கு பார்க்க சொல்ல அது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது. அது ஜொங்குக் சுகாவோட மேடாக இருக்கவே கூடாது. அப்படி மட்டும் இருந்தாங்க நம்மளோட சன்ஸே நம்ம மொத்த கிங்டமே அழிச்சிருவாங்க. இல்லை இல்லை, இருக்கக்கூடாது. ஜாக்ஸ், என்ன பண்ணுவி ஏடு பண்ணுவி தெரியாது. முதல்ல அந்த ரெண்டு பியூர் பிளட்டையும் நம்ம கிங்டமுக்கு தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸுக்கு இப்படி ஆர்டர் போடவும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸ் அப்படியே அங்கேருந்து, இதோ வரேன் ஜங்குக், என்னையே எடுத்து திமிரா பேசினல. நான் திங்க் பண்ணது கரெக்டு தான். அவங்க ரெண்டு பேரும் உங்களோட மேட்ஸ் தான். உங்கள் மேட்ஸை உங்கள் கண்ணு முன்னாடியே கீல் பண்ணுறது பாட்டு துடிச்சே சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கரெக்டாக எர்த்துக்கு வரான் ஜாக்ஸு மீனை தூக்கிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி வந்தால் இப்போ லென்ட்டாவுமே அவளோட கிங்டமில் இருக்க லீக்கும் தியாவுக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா. இங்கே இருக்கிற அந்த பியூர் பிளட் ஜங்குக் சுகாவோட மேட், அவங்க ரெண்டு பேருமே கூடையே ரெண்டு ஷேடோ மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இன்ச்சு நகர மாட்டாக்குறாங்க. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கும் என் கூட வந்த பர்சன்ஸ்க்கும் பயங்கரமாக அட்டாக் ஆகிருச்சு. போட்டா குறைக்கும் ஒரு 4% டெத்தே ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரால். நானும் கிடைக்கிற சான்ஸில் அவங்க நம்ம பிளேஸுக்கு தூக்கிட்டு வரலாம் தான் ட்ரை பண்ணுறேன். பட் முடியலைங்கிற மாரி செலவும் எங்கள் பார்லன்ட்டா அவங்க மேடிலையோ எனக்கு அது தெரியாது. எவ்வளவு குயிக்காக அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கிங்டமுக்கு நீ கூட்டிகிட்டு வரையோ அது உனக்கு நல்லது. அவங்க மட்டும் மிஸ் ஆகி நீ சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்த அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரிட்டே அந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே பிரேக் பண்ணால் லென்ட்டாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இல்லை, இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிளான் பண்ணு. அந்த டேயும் ஜிமினாவை எப்படியாவது நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு போகணும்.
அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம வீமின்னு சைடாக கட்டுது. இப்போ காலேஜோட டெரஸில் தான் ஒரு பக்கம் வாலில், அதாவது காலேஜோட டெரஸில் ஒரு பக்கம் வாலில் ஜங்குக்கும் டேயும் உட்காந்துருந்தா, இன்னொரு பக்கம் ஆப்போசிட் வாலில் நம்ம சுகாவும் ஜிமினா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட டைஸில் தான் நம்ம டே பட்டபடி, என்னை நீ லவ் பண்ணுறியா, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, அம்மா நீ எப்படி இந்த டார்க் மேஜிக்லாம் கற்றுக்கிட்ட, ஹயாக்ஸ்டெல்லாம் கேட்டோம், அதெல்லாம் நீ கற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு உன்னோட டார்க் மேஜிக்லாம் சொல்லி தருவியா அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி ஜிமியா சைடு போனான். ஜிமினா சுகா பக்கத்தில் உட்காந்துருந்து, நீ எப்போதுமே புஷுன்னு இருக்கிறியே, நீ போன குட்டியானுங்கிற மாதிரி அந்த டாப்பிக்லேயே பேசிகிட்டு இருக்காரு. என்னடே என்னை பார்க்க சில மியா குட்டி மாதிரி மட்டும்தான் தெரியுமா, வேறு எதுவும் டோன் இல்லையா, எல்லாம் எனக்கு டோன் இல்லையே, புஷுன்னு இருக்கு உன்னோட சிக்ஸ், உன்னோட ஐஸ் கூட அப்படியே மியா குட்டி மாதிரி தான் இருக்குது, எங்களை மட்டும் அப்படியே மியா குட்டிக்கு மீசெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜசல் நீ மியா குட்டி தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட சோழரில் அடித்தான். ஆமாம் ஆமாம், உனக்கு மட்டும் உன்னோட மியாக்குட்டி நீ என்கிட்ட நல்லா ப்ளே பண்ணலாம். நிஜமாவா, நான் மியாக்குட்டி ப்ளே பண்ணுற மாதிரி பால்ஸு நூல்கண்டுலாம் தூக்கிட்டு இருக்கேன், நான் தூக்கி போடுறேன் பிடிக்கிறியானுங்கிற மாதிரி சொல்லவும் சுகர் டென்ஷன் ஆகி, என்ன நீ பூனைக்குட்டினே முடிவு பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லையும் இந்த மாதிரி நம்ம சுகா திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்படி இவங்க 2 கப்பல்ஸுமே கொஞ்சம் க்யூட்டாக நாட்டியாக ப்ளே பண்ணப்படி இருந்தால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள லென்ட்டாக என்ட்ராகிறா. இந்த மாதிரி என்ட்ராகிற அந்த ஃபீலுக்கு அவங்க 2 பேருமே அவங்கவுங்க பேரை ஹக் பண்ண பொசிஷனில் கிரிப்பாக பிடிச்சபடி, வேண்டாம் லென்டா, தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அப்படி இல்லைன்ட்டு அவன் நோட் பண்ணான். வீமின் பயந்து போய் கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கிட்டே ஆக் பண்ண சுகாவை ஜிமின் ஆக் பண்ணாங்கிற மாதிரி டைட்டாக ஆக் பண்ணப்படி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணா. அதே பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸ் என்ட்ராகிறான். ஜாக்ஸ் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜொங்குக்கும் சுகாவும் செம்ம ஷாக்கானா. அந்த பிளேஸில் ஜங்குக்கிட்டேயே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கிட்ட பார்த்துட்டு ஜாக்ஸுக்கு கடுப்பு எங்கெல்லாமோ போகுது. செம்ம கோவத்தில் ஜங்குக்கு நோட் பண்ணப்படியே நோட் பண்ணிவிட்டு, மண்டல்ல அவன் கண்ணு முன்னாடி அவனை தாண்டா போட்டுட்டுல போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணப்படி ஒரு பவரை போட்டு அப்படியே 4% தனித்தனியாக பிரித்து விட்டான். வீமின் ஷாக் ஆகி கொஞ்சம் பயத்துலேயே ரன் பண்ணப்படி ஒருத்தர் ஹக் பண்ணப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாங்க. இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சான். அதே பிளேஸுக்கு ஜேகப்பும் ஆரம்பமே என்ட்ராயிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா, அங்கிள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜேகப்பு பேச வரலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். வீமின் நார்மலாலாம் ஒருத்தர் ஹக் பண்ணல. ஜாக்ஸ் போட்ட பவர் கட்டு 2 பேரையும் அப்படியே ஒரே பவர் கட்டில் லாக் பண்ணியிருக்குது. இப்போன்னா அதை நம்ம வீமின் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஜின்னு ஃபிலிக்ஸோட நேமை சொல்லி கட்டுறாங்க. ஹயாங்ஸ் எங்களுக்கு பயமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பவர் கட்டை விட்டு பிரேக் ஆக ட்ரை பண்ணால் சுகாவுக்கும் ஜொங்குக்கும் செம்ம வருது. அவங்கள என்ன பண்ண திங்க் பண்ணுறீங்க, அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வந்தால் இப்போ அப்படியே அந்த பிளேஸில் லெண்டாவை நோட் பண்ணிவிட்டு ஜாக்ஸ் அப்படியே லெண்டாவுக்கு ஒரு பவரை போட்டு தூக்கி வீசின வேகத்துலேயும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடலான்ங்கிற மாதிரி ஜாக்ஸ் ட்ரை பண்ணோம். அப்படியே நம்ம வீமின் 2 பேரும் தான் ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஒரு மாதிரி க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் பயத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் அப்படியே ஜங்குக்கும் சுகாவையும் தான் அப்படியே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கும் சுகாவுமே அப்படியே டென்ஷன் ஆகி அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுங்கங்கிற மாதிரி நம்ம 4 பாய்ஸும் ஜாக்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாக்ஸ் கூட ஃபைட் பண்ணால் அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு வீமின் மேலே போட்ட பவர் கட்டு பிரேக் ஆகுது. பவர் கட்டு பிரேக் ஆனால் வீமின் நார்மல் ஆகுறாங்க. நார்மலான மூமெண்ட்லேயே நம்ம 4 பாய்ஸுமே நம்மளை சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் பயங்கரமாக ஜாக்ஸுக்கும் நம்ம ஓரம் ஜேகோப் ஜங்குக் சுகா 4 பர்சன்ஸ்க்கும் நடக்கிற ஃபைட்டில் எல்லாரையுமே ஜாக்ஸ் அடித்து அழகாக தூக்கி வீசிட்டான். ஜங்குக் தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கும் ஒரு பவரை போட்டு தூக்கி வீசின விக்கெட்லேயே வீமினோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்க வேண்டாம். ஜிமினாவுக்கு முன்னாடி கரெக்டாக டேன்றாகி, ஏன் நான் இருக்க சொல்ல ஏன் பிரதரை எதுவும் பண்ண முடியாது, என்னை தாண்டி தான் நீ என் பிரதரை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு முன்னாடி கரெக்டாக என்றானா டேயோட நெக் அப்படியே கிரிப்பாக ஜாக்ஸ் பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட பிளட் பவர் அப்படியே ஃபுல்லாக ஜாக்ஸை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி
டேயோட நெக் அப்படியே கிரிப்பாக கடிக்கிறதுக்கே வருமா. இதை பார்த்து ஜிம்மி நான் ரொம்ப பயந்து போய் என் பிரதரை விடு அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ண டேயுமே பயந்து போய் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாரு. பட் மூவ் ஆன் ஆக முடியல. கரெக்டாக டேயோட நெக்குக்கிட்ட டீட்டை இறக்க வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே கரெக்டாக வீமீனை பிரித்து விட்ட வேகிட்டலேயே ஜாக்ஸோட நெக்கை கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே அப்படியே மேலே மர தூக்கின பொசிஷனில் இருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வேம்பயர் லுக்கில் ஜங்குக் ஃபுல் வேம்பயராக சேஞ்ச் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு போச்சுப்போ அவன் ஒரிஜினல் ஃபார்மை எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் நோட் பண்ணால் வீமீனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. ஜங்குக்கு வேம்பயராகவே வந்து நிற்கிறது. இப்போ ஜங்குக்கு நார்மலாக இருக்க சொல்லலாம் அவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பார். பட் வேம்பயர் பவர் ஜாக்ஸை விட நம்ம ஜங்குக்கு ஹெவி. அண்ட் கிங்டம்லேயே அவங்க டேடுக்கு அடுத்த பிளேஸில் ஹெவி பவர்ஃபுல்லான ஒரு வேம்பயர்னா அது ஜங்குக்காக தான் இருக்கும். ஏன்னா ஜங்குக்கோட பிளட்லேயுமே வேம்பயர் பிளட்டில் ரொம்ப ரேரான பிளட் பவர் உள்ள பர்சன்ட் தான் ஜங்குக்கு. அவ்வளோ டார்க் எனர்ஜி வேம்பயரில் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வேம்பயரா டேடுக்கு அடுத்த பிளேஸில் ஜங்குக்கிட்ட இருப்பார். ஜங்குக்கு மொட்டை வேம்பயர் லுக்கில் செம்ம கோவத்தில் ஏன் முன்னாடியே ஏன் மேடை கில் பண்ணுற ஒரு இடான்ங்கிற மாதிரி நெக்க பிடிச்சி அப்படியே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வீமீன் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா கரெக்டாக ஆரம்பம் சுகா நம்ம ஜேகப்போ 3% வந்து ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சொன்னா கேளு, அவர் நம்ம அங்கிள் சொன்னா கேளு அவர் எதுவும் பண்ணாடா விட்டுரு பேரண்ட்ஸ்கிட்ட பதில் சொல்ல முடியாது விடுங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் ஜாக்ஸை தூக்கி ஃபோர்ஸாக வீசுகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே திரும்பி அந்த வேம்பயர் லுக்லேயே டே நோட் பண்ணா டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஷேக் ஆகுது. கிட்ட நடக்குது. லெண்டாவை பார்க்க சொல்ல கூட இந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டார். ஆனால் பட் தான் லவ் பண்ண பர்சன்ட் ஒரு வேம்பயர்னு தெரிஞ்சதோடையே நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஷேக் ஆன பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு தான் வேம்பயராக லுக் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது கூட தெரியாமல் நேராக டேக்கிட்டே வந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. அவனுக்கு ஒன்றும் ஆக்கலைல்ல பேபி அப்படிங்கிற மாதிரி வேம்பயர் லுக்கிறத இருக்கிறத பண்ணிட்டு டே பயத்தில் ஹயாங்கங்கிற மாதிரி கத்த அந்த பிளேஸில் டேக்கிட்டேருந்து ஜங்குக்கு பிரித்தபடி ஜின் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜின் என்ட்ராகிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் அப்படியே ஜின்னை நோட் பண்ணால் நீங்கள் எல்லாருமே வேம்பயர்ஸுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரியாமல் போச்சு. என் பிரதர்கிட்ட எவனாவது வண்டிங்க என்ன பண்ணுவேனே தெரியாதுங்கிற மாதிரி அப்படியே வீமீனுக்கு முன்னாடி என்ட்ராகி ஒரு பேரியரே நம்ம ஜின் போடுறாரு. அவரோட ஹேண்ட்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்ண டார்க் மேஜிக் புக் இருக்குது. அந்த புக்கை ஓப்பன் பண்ண பொசிஷன்லேயே இந்த மூமெண்ட்டை அப்படியே நம்ம ஆரமும் ஜங்குக்கு சுகா ஜேகப்போ நோட் பண்ணிட்டு இருந்தான். நான் இருக்கிற வரைக்கும் என் பிரதர்ஸை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமீனை அப்படியே ஹக் பண்ணப்படி அப்படியே ஏதோ ஒரு மாதிரி மேஜிக் போடுறாரு. இந்த மாதிரி மேஜிக் போட்டால் அவங்க இருக்கிற பிளேஸ் முழுக்க ஒரு மாதிரி ஸ்மோக் ஆகுற மாதிரி அவங்க இருக்கிறதே தெரியாத அளவுக்கு பாய்ஸஸுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட்ஸ் அவங்களால நார்மலாக பார்க்க கூட முடியல. இந்த மூமெண்ட்டில் டக்குன்னு நம்ம வீமீனை அங்கேருந்து கரெக்டாக அவங்களோட காருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். ஃபிலிக்ஸ் கார்லேயே தான் இருப்பார். கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி இதுக்கப்புறம் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நியூ பிளேஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நியூவாக வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இப்போ வந்து ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு வந்துருப்பார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் 4% கிளம்புனா இங்கேருந்து நம்ம வீமீனை கூட்டிகிட்டு போக சொல்லி வீமீன் 2 பேருமே ஃபுல்லாக கான்சல்ன்ட்டுருவாங்க. மயக்கத்தில் இருக்கிற வீமீனை நோட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் ஹியூமன்ஸ் கிடையாடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னி இந்த மாதிரி நம்ம வீமீனை நோட் பண்ணால் அந்த ஸ்மோக் எல்லாம் அப்படியே மறைஞ்ச பொசிஷன்லேயே பாய்ஸஸ் அப்படியே ஒருத்தர் நோட் பண்ணாங்க. வீமீன் இல்லை. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு சுகவும் ரொம்ப டென்ஷன் ஆனால் ஜாக்ஸுக்கு அதுக்கு மேலே கடுப்பாகி 4%ஐயும் இப்போவே கிங்டமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கிங் குயினோட ஆர்டருங்கிற மாதிரி சொல்லி 4 to 6% இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அப்படியே கிங்டமுக்கு கிளம்புறாங்க. இப்போ கிங்டமில் தான் ஜங்குக்கு அப்படியே அப்படி சொல்கிறது கிங்டமில் கிங் இருக்கிற பிளேஸில் இந்த சைடு அமைச்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல
பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த பிளேஸில் நடுவில் கிங்ஸ் நடந்து போகிற வழி இருக்கும்ல, அந்த பிளேஸில் நீல் டவுன் போட்டபடி கிங்கையும் குயினை பாட்டபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம சுகாவும் ஜெயிக்கப்பும் ஆரம்பம் எவ்வளவோ பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அந்த பியூர் பிளட்டை ஜங்கு கூட மேடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் அட்டாக் பண்ண முடியல. அவனை சேவ் பண்ண தான் பார்த்தான். மேடை எப்படி அட்டாக் பண்ண முடியுங்கிற மாதிரி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் அப்போ அவன் என்ன அட்டாக் பண்ணி கீல் பண்ண வேண்டானே, அதுக்கு என்ன ரீசன்? பியூர் பிளட் அங்கே தூக்கிட்டு வர சொல்லி தான் ஆர்டர். இந்த மேடுலன்னா இன்னொரு மேடு அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஜங்குக் டென்ஷன் ஆகி அப்படியே ஜாக்ஸை பற்றி ஹெவியாக மறைச்சான். என்னடா முறைக்கிறேன், மேடு ஒன்றுடா உனக்கு குறை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன அந்தளவுக்கு பனிஷ் பண்ணலை, இப்போ பாரு நீ எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உன்னை எப்படி பனிஷ் பண்ணுறேங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் கிங் குயின், ஜங்குக் பண்ணதும் உங்கள் சன்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. பியூர் பிளட்டு கிடச்சுமே அதை விட்டுட்டு வந்துட்டாங்கங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டி 4% பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாச்சு. 4%க்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. 4% பயங்கரமாக சோல்ஜர்ஸை விட்டு அடிக்க விடுறாங்க. அதுக்கு எக்ஸ்பெஷலி ஜங்குக்கை அடிச்சதோட விடாமல் பெரிய ஐஸ் கியூப்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஜங்குக்கை ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு ஏன் கழுத்தி இறுக்கி கொள்கிற அளவுக்கு வரையாடா, இது என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி ஜங்குக்கை எந்த அளவுக்கு பழி வாங்கன்னு நினச்சானோ அந்த அளவுக்கு அந்த ஐஸ் கியூப்பில் இருக்க சொல்லி ஜங்குக்கை அடிப்பட்ட பிளேஸ்லாம் பயங்கரமாக வலிச்சுட்டு இருக்கும். போட்டா குறைக்கு இப்போவும் பயங்கரமாக அடிக்கிறோம். அந்த பெயின் தாங்க முடியாமல் ஜங்குக்கு ரொம்ப பெயினில் துடிச்சிட்டு இருந்தான். இதை பாய்ஸஸால் பார்க்க முடியல. அங்கிள் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ஜங்குக்கு தனியாக ட்ரீட் பண்ணுறீங்க, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாயை மூடிட்டு 3 பேர் போங்கடா, இல்லைன்னா உங்களுக்கு சேட்டு இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி கோமாண்ட மாதிரி பேசினேன். இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் ஜங்குக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் சீட்டு வச்சு சிதிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சுகா கோமா பேசினா டையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக அடித்தா. அந்த ஐஸ் கியூப்ஸ் முழுக்க அப்படியே ஃபுல்லாக பிளட் ஆகிருச்சு. அந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கு ரொம்ப வீக்கானபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி மயக்கத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக ஓம் பேபி ஆடு உன்னோட மேடா சும்மா சொல்லக்கூடாது ஜங்குக்கா, ஓ மேடு செம்ம க்யூட்டாக ரொம்பவே அழகாக பிரிட்டியாக இருந்தாங்க. கண்டிப்பாக நீ கவலைப்படாத, அந்த பர்சன்ட்டை தூக்கிட்டு வர பொருட்டு நான்டா. அந்த பர்சன்ட்டை கில் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களோட பிரிட்டி கூட ப்ளே பண்ண போகிறதும் நான்டானுங்கிற மாரி கொஞ்சம் டேட்டியாக பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே ஜாக்ஸோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சி இருக்குனபடி ப்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கிரிப்பாக இருக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு பனிஷ்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு இதே பிளேஸில் சமாடி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜாக்ஸை புஷ் பண்ணி தள்ளிட்டு, அவன் ஏன் பேபி தான், அவன் சேடாவை கூட உன்னால் டச் பண்ண முடியாது, முடிஞ்சால் ட்ரை பண்ணாங்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து போனான். இவ்வளவு அடித்தும் உனக்கு வலிக்கவே இல்லையாடா, நெக்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் இதை விட பயங்கரமாக தருவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுனா அங்கே கெத்தாக கொஞ்சம் தூரம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வீக்காகி கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு சுகாவும் ஆரம்பம் ஜெயிப்பும் ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு இப்போவே டே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால், முதல்ல நீ ரெக்கவர் ஆகுடா அப்புறம் போய் பார்க்கலாங்கிற மாரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு அவங்கள விட ஜங்குக்கு தான் ரொம்ப அதிகமாக அடிபட்டுருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணபடி ஜங்குக்கோட பாடியில் அடிப்பட்ட பிளேஸ்லாம் ஆயில்மெண்ட் போட்டு கொஞ்சம் பாடியை ஹீல் பண்ணிகிட்டு இருக்குது. ஜங்குக்கோட மாம் அதை விட அவங்க மாமால் குயினால் பார்க்கவே முடியல. எப்படி இருந்தாலும் அவங்களோட சன்னாச்சு அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாகி கரெக்டாக கிங்குக்கிட்டே எதுக்காக என்னோட சன்ஸை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க, அவங்க இந்த கிங்டமோட பிரின்ஸ், நெக்ஸ்ட்டு கிங் ஆக போகிறவங்க, ஆனால் நீங்கள் சைல்ட்லேருந்தே என்னோட சன்ஸை நீங்கள் ரொம்பவே ஹேட் பண்ணுறீங்க, அவங்களோட மேடை அவங்களால எப்படி கில் பண்ண முடியும், அவங்களால எப்படி இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர முடியும், அவங்க ப்ரொடெக்ட் என்ன பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி குயின் பேசணும். குயினுக்கே ஒரு சிலா பொழுது தேவையில்லாமல் சென்டிமெண்ட்டாக என்கிட்ட பேசுறதுன்னு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். இங்கே பாரு, எனக்கு தேவை பியூர் பிளட், அதுவும் சன்ஸோட மேடாகவே இருந்தாலும் எனக்கு பிளட்டு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. சன்ஸை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவங்களோட மேட்ஸை கில் பண்ணியே தீருவேன், பிளட்டை எடுத்தே தீருவேன்னுங்கிறீங்க, நீங்களே உங்கள் கிங்டமை மொத்தமாக அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி செலவும். அவங்க எனக்கு சன்னுடி, நான் அவங்களுக்கு டேடு, அவங்கள விட நான் பயங்கரமான ப்ரில்லியண்ட்,
அவங்க என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் நான் என்ன சும்மா பாட்டுட்ருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? எப்படி என் சன்ஸை ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் அந்த ஃபுல் மூன் டே வர்றதுக்கு முன்னாடி பியூர் பிளட்டை ஜாக்ஸ் மூலியமாகவே இங்கே கொண்டு வருவேன். அவங்களோட பிளட்டை நான் எடுத்துப்பேன் கில் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பேசினா கண்டிப்பாக இந்த கிங்டமுக்கு மொத்தமாக அழிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு குயின் அப்படியே அங்கேருந்து கோவமாக போனால் என்னமோ பேசிட்டு போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ரொம்ப நார்மலாக கிங் இருந்தான். ஜாக்ஸ் கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராக்கி நல்ல வேலை கிங், நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பேசிட்டீங்க. எங்கே என்னோடய சிஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் சன்னோட சென்டிமெண்ட்டில் என்ட்ராயிருவீங்களோன்னு நினச்சேன். இந்த மேடு இல்லைன்னா இன்னொரு மேடு வரப்போகிறாங்க இன்னும் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம். அதுக்காகலாம் யாராவது கிடைச்ச பியூர் பிளட்டை விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சிலவன் கிங்கையே குழப்பி வச்சுருக்கான் ஜாக்ஸு இந்த மூமெண்ட்டுக்கு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி கிங் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் மூவ் ஆன் ஆகுது. பீமின் 2 பேருமே ரூமை விட்டு கூட வெளியே வரல. அவ்வளோ பயம் உங்களுக்கு. தன்னை சுற்றி என்ன நடக்குங்கிறது பீமினுக்கே தெரியல. ரூமை விட்டு வெளியே வராடட்டும் ஜின்னுக்கிட்டையும் ஃபிலிக்ஸ்கிட்டையும் ஃபுட்டு சாப்பிட சொல்ல மட்டும்தான் லைட்டாக பேசுகிறாங்க. டொருன்னு ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கத 2 பேராலையும் பார்க்கவே முடியல. இப்படி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸ் தான் ஓல்டு ஹவுஸ்க்கு போனீங்க, திடீர்னு கால் பண்ணீங்க, இப்போவே வா ஃபிலிக்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் வந்துட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்ருக்கேன், எனக்காவது 1 டே ஃபுல்லாக சொல்வீங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் மவுட்டுட்டேருந்து இப்போ கேக்கே செஞ்சுட்டேன். ஓல்டு ஹவுஸில் நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க? எதுக்காக நம்ம ப்ரடர்ஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க? நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு ஹயாங்? என்னால் டேயும் ஜிமினாவும் இந்த மாதிரி பார்க்க முடியல. ஏன் ப்ரடர்ஸானுங்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட கேரக்டரே இப்போ இல்லை. அவங்க ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஹயாங். ஹவுஸில் என்ன பாட்ட? நீ எப்படி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போன? எப்படி உனக்கு டேட் மேமோட அந்த மேஜிக் புக்கை ஓப்பன் பண்ண தெரிஞ்சிச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஓல்டு ஹவுஸில் நீ என்ன பாட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது நான் ஓல்டு ஹவுஸ்க்குள்ளே போனேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் அப்படியே அந்த ஓல்டு ஹவுஸ்க்குள்ளே போன மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் கிட்ட சொன்னால் நம்ம ஜொங்குக்கு தான் அந்த பிளேஸ் எல்லாம் ஃபுல்லாக கூட ரெக்கவர் ஆகாமலேயே டேயை பாட்டே தீர்மைங்கிற மாதிரி வேம்பியர் கிங்டமில் இருந்தே எர்த்துக்கு வந்துட்டார். யாருக்கிட்டையும் சொல்லாமல் இது சிவாவும் ஜெயகுப்பும் ஆரம்பம் நோட் பண்ணிவிட்டு இவன் வேற ப்ராப்ளத்தை பெருசாக்குறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி எர்த்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜின் சைடு தான். ஜின்னு கரெக்டாக ஃபிலிக்ஸ் கிட்ட நான் ஓல்டு ஹவுஸ்க்கு போனேன், அங்கே இதுதான் பாட்டேனுங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட்டை சொல்கிறாரு. ஜின் அப்படியே அவங்களோட ஓல்டு ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி அந்த ஹவுஸில் எல்லா பிளேஸ்லையுமே அப்படியே தேடி பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி தேடி பார்த்தா நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸுக்கு பக்கத்தில் இன்னும் 2 பர்சன்ஸ் ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அடையே நோட் பண்ணுறாரு. இவங்க யார்? ஆனால் பாட்டு இவங்களே எப்போவோ பாட்டை மாடிட்டிங்கா இருக்கேங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அந்த கப்பிள்ஸை நோட் பண்ணபடியே ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டே வந்தால் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு அந்த கபோர்டை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண சொல்ல ஒரு புக்கை எடுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த கபோர்டு ஒரு டோராகவே சேஞ்ச் ஆகி அங்கே அந்த ஒரு ரூம் இருக்கிற மாதிரியே காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நாம் ஜின் என்றானா ஜின்னோட ஐஸ் அப்படியே விரியுது. ஏன்னா அந்த ரூம் முழுக்க செம்ம டார்க் மேஜிக் உள்ள மேஜிக் திங்ஸு அந்த டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் ரொம்ப ரேரான கலெக்ஷனான திங்ஸஸ் எல்லாமே இருக்குது. போடாக்குறைக்கி இந்த வேம்பயர்ஸ், வேர்வுல்ஃப், விச் அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதையும் ஃபுல்லாக நோட் பண்ணபடியே ஜின் என்றானா அதே ரூமுக்குள்ளே நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸோட பிக்கும் இருக்குது, இன்னொரு கப்பலோட பிக்கும் இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க யாராக இருக்குங்கிற மாதிரி அந்த பிக்கை அப்படியே லைட்டாக டச் பண்ணால் அந்த பிக் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த பிக் மூவ் ஆன் ஆகுது. அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு லாக்கர் இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த லாக்கருக்குள்ளே தான் இப்போ ஜின்னோட ஆன்சர் அந்த மேஜிக் புக்கு இருந்திருக்கும். அது கூடயே இன்னொரு புக்கு இருந்திருக்கும். அந்த புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வீமினோட பேரண்ட்ஸ் தான் இவங்க. அந்த பிக்கில் அழகாகவே தெரியுது. அப்போ வீமினோட பேரண்ட்ஸ் தான் இவங்களா? நம்ம பிரதர்ஸோட பேரண்ட்ஸ் இவங்க தானானுங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த இதில் குட்டியாக ஒரு சின்ன டைரி, ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்குது. அந்த டைரியை ஓப்பன் பண்ணபடி நோட் பண்ணால் அது ஃபுல்லாக ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி இருக்குது. இதை நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க?
எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டெய்யும் ஜிமினாவும் நம்மளோட பிரதர்ன்னு திங்க் பண்ணால் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக டார்க் மேஜிக். நமக்கு இந்த அளவுக்கு கூட மேஜிக் தெரியாது. என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷனே டென்ஷன்லையுமே ஒரு டேபிளில் ஒரு மாதிரி டயர்டில் அப்படி உட்கார்ற வேகத்துக்கு அந்த பிளேஸில் இருக்கிற ஒரு திங்ஸ் அப்படியே கீழே விழுந்து உடையுது. உடஞ்ச அந்த வேகத்திலேயே அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மோக்காக ஸ்ப்ரெட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம் முழுக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஜின்னுக்கு ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருந்திருக்கும். பயத்துலேயே நோட் பண்ணால் அந்த புக்கு மேஜிக் புக் இருக்குல்ல, அந்த மேஜிக் புக் எடுத்து அதில் இருக்கிற ஏதோ ஒரு வேகட்டெல்லாம் வாசிச்சிட்டாரு. இந்த மாதிரி வாசித்தா இப்போ அப்படியே கரெக்டாக அந்த ஸ்மோக் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜின்னோட மாமாவே என்ட்ராகிறாங்க. ஓகே, ஏன்னா அவர் பயத்தில் தன்னோட மாமி இப்போ என் பக்கத்தில் இருந்தால் தனக்கு சேஃபாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த மேஜிக் வேர்டை வாசிஞ்சிருப்பார். பயத்தை போக்குற விடமாகவே கரெக்டாக ஜின்னோட மாமா அந்த பிளேஸில் என்றானா, மா நீ எப்படிங்க கரெக்டாக வந்த? எங்கள் பாரு ஜின், நீ போட்ட மேஜிக்கில் தான் நான் இந்த பிளேஸில் இப்படி திடீர்னு இருக்கேன். நீ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டேயும் ஜிமினாவும் நம்ம பிளட் பாண்டிங் சேர்ந்த பர்சன் கிடையாது. அவங்க என் ஃப்ரெண்டோட சன்ஸ். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேம்பயர்ஸ். நம்ம ஒரு ரிச் ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ஸ். நமக்கு நிறைய டார்க் எனர்ஜி, டார்க் பவர்ஸ்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, உன் டேட் மட்டும்தான் ஹியூமன், நான் ஒரு விச், என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வேம்பயர் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜின் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி டேயும் ஜிமினாவுக்குள்ளேயும் ஒரு பியூரிஃபுல்லான பிளட், அவங்க மாமோட பிளட் இருக்குது. அதனால அவங்க மாமா எப்படி அட்டாக் பண்ணி கில் பண்ணாங்களோ அதே மாதிரி டேயும் ஜிமினாவையும் கில் பண்ண அவங்க கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸே வருவாங்க. நிறைய எனிமீஸ் வருவாங்க, நிறைய வேம்பையர்ஸ் வருவாங்க. யார்கிட்டையும் அவங்களோட ப்ரதர்ஸை விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க உங்களோட ப்ரதர்ஸ். அன்னைக்கு என் ஃப்ரெண்டையும் என்னால் சேவ் பண்ண முடியல, ஆனால் பட் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி என் உயிரை கொடுத்து நான் டேயும் ஜிமினாவே சேவ் பண்ணிட்டேன். என்னால் அந்த பிளேஸில் இந்த மாதிரி வேம்பயர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த உருவம் அப்படியே மறைகிறதுக்கு மாமாம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேம்பயர்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு புக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக்கை உன் ஹேண்ட்ஸ்லேயே வச்சுக்கோ. யார் ஒன்று அட்டாக் பண்ணாலும் சரி, நீ 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 மாமா நீ பேசுகிறது கேட்க மாட்டேங்குது, நான் மறைஞ்சிடாட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப படட்டமானா புக்கை ரீட் பண்ணு அதுதான் சேவ் பண்ண போட்டுனுங்கிற மாதிரி ஜின்னோட அம்மா மட்டும் அப்படியே மறைஞ்சான். அந்த புக்கை அப்படியே ஹேண்ட்ஸில் நோட் பண்ணபடி அதோட ஃப்ரெண்ட் பேஜை நோட் பண்ணால் அந்த புக்கை ரெடி பண்ணதே நம்ம ஜின்னோட மாமா தான் இருக்கும். நிறைய டார்க் மேஜிக்கு அவங்களே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக மேஜிக் வேர்ட்ஸ், மேஜிக் பவர்ஸ், மேஜிக் திங்ஸ் எல்லாமே ஜின்னோட மாம் ரெடி பண்ணது தான். ஆனால் அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வேம்பயர்ஸ் யார் வந்தாலும் அட்டாக் பண்ணலான்னு நினைக்க சொல்ல தான் ஜின்னோட மாமை கீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜின் திங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற முக்கியமான திங்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த புக்கை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அங்கேருந்து வந்துருப்பார் டேரெக்டாக காலேஜுக்கு. இதை எல்லாத்தையுமே அப்படியே கரெக்டாக நம்ம ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்லவும், என்ன அப்பட்டையும் ஜிமினாவும் நம்ம பிளட் பிரதர் கிடையாது ஃபிலிக்ஸ், ஆனால் அவங்க நம்ம பேபிஸை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பர்சன்ஸ் நம்ம டேயும் ஜிமினாவை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு வருவாங்க. யாரையுமே நம்ம டேக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி பேசுனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 days to 3 days வரைக்கும் மீன் ஹவுஸ்க்குள்ளே இருந்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி நம்ம காலேஜுக்கு போகலாம், அதான் ஹயாங் இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கு ஏதோ அந்த டாயெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, இப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி வேறு ஒரு செயினே கொடுத்துருக்காங்க. இந்த செயினை நெக்லேயே போட்டுக்கோங்க, எந்த ஒரு வேம்பயராலையும் உங்கள் பக்கத்துலேயே இந்த செயினோட பவருக்கு வர முடியாதுங்கிற மாதிரி அந்த செயினை கரெக்டாக நம்ம வீமீனோட நெக்கில் மாட்டி விட்டுட்டு காலேஜுக்கு ஃபிலிக்ஸ் நீயே கொண்டு போய் விட்டுரு, நீயே கூட்டிகிட்டு வந்துருங்கிற மாதிரி காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஃபிலிக்ஸுமே பிரதர்ஸ் ரொம்ப சேஃப் நமக்கு முக்கியங்கிற மாதிரி ஃபிலிக்ஸே 2 பேருமே காலேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க. துருன்னு ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தவங்க ரொம்ப சைலண்டாக வரத ஃபிலிக்ஸாலேயே பார்க்கவே முடியல. அவ்வளோ சைலண்ட். இதை ஃபிலிக்ஸால் அக்செப்டே பண்ணிக்க முடியல.
டே ஒரு பக்கமாக உட்காந்துருந்தா ஜெமினா ஒரு பக்கமாக உட்காந்துருந்து வந்துட்டுருக்காரு. 2 பேரோட ஹார்ட்லேயும் ஒரே திங்கிங் தான். நம்மள அவங்க நல்லா சீட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. நம்ம ட்ரூவாக தானே லவ் பண்ணோம், ட்ரூவாக தானே திங்க் பண்ணோம். அவங்களும் ஒரு வேம்பயர் தானா? அப்போ அவங்களுக்கும் நம்ம பிளட்டு தான் தேவைப்பட்டுச்சான். ஆஃப்டர் ஆல் இந்த பிளட்டுக்காக நம்மக்கிட்ட ஃபீலிங்ஸ்லேயே அப்ளை பண்ணி விளாண்டாங்க. எதுக்கு அந்த லேடி அந்த ஆன்ட்டியே எவ்வளவோ பரவாயில்ல. அவங்கள டைரெக்டாக நம்மளை அப்படியே அட்டாக் பண்ணி பிளட்டை தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க 2 பேருமே ரொம்ப மோசம். சுகா மோசம், ஜங்குக்கு மோசம்னுக்கிற மாரி அவங்க பேரோட நேமை திங்க் பண்ணப்படி எங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க. ஃபீலிங்ஸ்லேயே ப்ளே பண்ணிட்டாங்கன்னுங்கிற மாரி அப்படியே 2 பேரோட ஐஸ்லையுமே அப்படியே ஏறி வருது. இந்த மாதிரி இங்கே கட்டாக்கி அப்படியே கலைச்சிக்கிட்ட உடனே ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு நாங்கள் பத்திரமா இருந்துப்போம் ஐயாங், ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜிமினாவும் அப்படியே அங்கேருந்து போனால், இங்கே பாருங்கடா என்ன ஆனாலும் சரி நெக்கில் இருக்க செயினை கலட்டக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா அந்த பிளேஸில் இன்னுமே லென்ட்டாவோட அந்த 10% 40% நம்ம ஜங்குக்கு 4% கில் பண்ணுறதால இன்னும் கொஞ்சம் பர்சன்ட்ஸ் இருக்கிறவங்க டேயை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட தான் வராங்க.